திமுகவில் முக்கிய அமைச்சரான பெரியசாமி அவர்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பானது வெளியாகியுள்ளது. பெரியசாமி அவர்கள் வருமானத்தை விட அதிகப்படியான சொத்து சேர்த்துள்ள வழக்கில் பெரியசாமி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 2006ஆம் ஆண்டு கலைஞருடைய ஆட்சி காலத்தில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருக்கும்போது முறைகேடாக வீடு வழங்கியதில் பெரியசாமி அவர்கள் மீது 2011ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பெரியசாமி அவர்கள் உட்பட திமுகவின் முக்கிய அமைச்சர்களை கீழமை நீதிமன்றம் தவறுதலாக விடுதலை செய்தது. வழக்கை விசாரணை செய்த கீழமை நீதிமன்றம் பல குளறுபடிகள் செய்ததன் காரணமாக இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம் எடுத்து விசாரணை செய்தது. இந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே பெரியசாமி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரணை செய்யக்கூடாது, இந்த வழக்கை உடனடியாக இடைக்கால தடை உத்தரவு வழங்க வேண்டும், எங்களுக்கு ஜாமீன் கொடுக்க வேண்டும் என பெரியசாமி அவர்கள் இந்த வழக்கை முடித்து வைக்க உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் மேல்முறையீட்டு மனு தாக்கல் பண்ணியிருந்தார். உச்சநீதிமன்றம் சென்றால் நமக்கு ஜாமீன் கிடைக்கும், இந்த வழக்கில் இருந்து எப்படியாவது தப்பிக்கலாம் என்ற மனக்கணக்கை உச்சநீதிமன்றம் தற்சமயம் தவிடுபடியா ஆயிருக்கு. பெரியசாமி அவர்களுக்கு நடந்திருக்கக்கூடிய பெரும் சோகத்தை முழுமையாக விவரிக்கிறது இந்த ஒரு காணொளி. நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அரசியல் வட்டாரத்தில் இருந்து வெளியாகக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருப்பினும் அதை நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கொடுக்க முடியும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குறிப்பாக பெரியசாமி அவர்கள் இன்று உச்சநீதிமன்றத்தில் தனக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வெளியாகும், இந்த வழக்கில் இருந்து எப்படியாவது வெளியே சென்று அமைச்சர் பதவியையும் தன்னுடைய எம்எல்ஏ பதவியையும் தக்க வைத்துக் கொள்ளலாம் அப்படின்ற மன எண்ணத்திலேயே இன்று உச்சநீதிமன்றம் சென்றதா சொல்லப்படுது. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் இருந்து பெரியசாமி அவர்களுக்கு எதிரான உத்தரவு வெளியாகியுள்ளது. குறிப்பாக 2 வாரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை முறையான அனுமதி ஆளுநரிடம் பெற்று உடனடியாக பெரியசாமி அவர்களுக்கு எதிரான அனைத்து ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் ஒப்படைப்பு செய்வதற்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதன் காரணமாக பெரியசாமி அவர்களின் எம்எல்ஏ பதவியும் அமைச்சர் பதவியும் தக்க வைப்பாரா அப்படின்ற கேள்வி எழுந்துள்ளது. ஆல்ரெடி திமுகவில் ஊழல் வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. தற்காலிகமாக பொன்முடி அவர்கள் சிறை தண்டனை கிடைக்காவிட்டாலும் எந்த நேரத்திலும் நீதிமன்றத்தில் இருந்து தனக்கான சிறை தண்டனை வரலாம் அப்படின்ற பயத்திலேயே பொன்முடி அவர்கள் இருக்கும் சூழலானது தற்சமயம் ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து பெரியசாமி அவர்கள் தற்சமயம் உச்சநீதிமன்றத்தில் வெளியான தீர்ப்பை அடுத்து பெரியசாமி அவர்களுக்கும் எந்த நேரத்திலும் எதிரான தீர்ப்பு வெளியாகி தனக்கும் சிறை தண்டனை வழங்கப்படலாம் அப்படின்ற பயத்தில் இருப்பதா சொல்லப்படுது. குறிப்பாக 3 ஆண்டு முதல் 5 ஆண்டு வரை சிறை தண்டனை பெரியசாமி அவர்களுக்கு வழங்கப்படலாம் அப்படின்னு உளவுத்துறையும் இறுதி எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்காவது பெரியசாமி அவர்கள் தாக்குப்பிடிப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.